குடிகளை பற்றி பேசும்போது எங்கள் நகரத்தார் குடியை பற்றி சொல்லணும்னா காவிரி பூம்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் இலங்கையில் குபேரன் அவர் தான் முதல்ல நெல் வகை வியாபாரம் ஆரம்பித்து வியாபாரம் பண்ணி அப்படி தான் நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வந்தவங்க. அப்புறம் காவிரி பூம்பட்டினத்தில் ஆழி வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி இல்லாத ஒரு ராமநாதபுரம் ஏரியாவில் 100 கிராமங்களை எடுத்துட்டு அதை நகரமாக உருவாக்குனவங்க தான். அதனால தான் எங்களுக்கு நகரத்தார்னு பேர். இந்த நகரத்தார்கள் நேர்மையாக தான் இருப்பாங்க எல்லாருமே. நகரத்தார் மட்டும் இல்லை, தமிழ் குடிகள் எல்லாருக்குமே அந்த பெருமை இருக்குது. ஒழுக்கம், நேர்மை, இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்னமும் இந்த மாதிரி அழகாக அமைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ரவுடித்தனமோ வேறு எந்த இதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒழுக்கம்தான். நகரத்தை உருவாக்குனவங்க அவங்களோட கிராமத்துக்கு அவங்களோட வயல்கள் எல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு குடியமர்த்தினாங்க. அவங்க தான் குடியானவர்கள்னு 2-3 சமூகத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. கொத்தமங்கலம், லட்சுமிபுரம் எங்கள் ஊர். அதுக்கு பக்கத்தில் ஆலத்துப்பட்டியில் தான் எங்கள் குலசாமி இருக்குது. அந்த குலசாமியை நாங்கள் போய் அந்த கருவறைக்குள்ளே போய் எடுக்க முடியாது, தீபம் காட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த தேவர்குடியை சேர்ந்தவங்களுக்காக நாங்கள் காத்திருக்கணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவர் பூசாரி ஐயா வந்தால் தான், அவருக்கு வந்து எங்களுக்கு விபூதி கொடுத்தா தான் எங்களால் வந்து அங்கே கடவுளே குலசாமியை வணங்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் அவங்க மேலே அவ்வளோ அன்பாகவும் அரவணைப்பாகவும் அவ்வளோ இதுவாக ஒற்றுமையாகவும் இருக்கிறது எனக்கே இப்போ தான் புரியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் சரி பூசாரிக்கு ஃபோன் பண்ணால் அவர் வருவார், தீபம் காட்டுவார், அப்படி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ தான் எனக்கு அது சிலிர்ப்பாக இருந்தது. ஏன்னா அவங்கள பற்றி கேட்டதுக்கப்புறம் அவர் அந்த 500 குடும்பங்கள் அந்த கிராமத்தில் இருக்காங்க. எல்லாருமே தேவர்குடி தான், ஒரே ஒரு பண்டாரம் தான் இருக்காங்க. எல்லாரும் நகரத்தார். அந்த குலசாமி வந்து வெட்ட வெளியாக தான் இருந்துச்சு, கல் தான் இருந்துச்சு. நகரத்தார் தான் எடுத்துக்கு மண்டபம்லாம் கட்டினாங்க. இப்படிலாம் சொல்லும்போது அழுகையே வந்துச்சு அவர் பேசும்போது. அப்புறம் அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு எங்கள் மேலே மதிப்பு இருக்குது. நாங்களும் அவங்கள அது மாதிரி தான் இது பண்ணியிருக்கோன்றது இவ்வளோ வருஷம் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பெரிய சிலிர்ப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையாக எல்லாருமே நகரத்தாரும் மற்ற குடிகளும் அவங்க குடியானவர்கள்னு சொல்கிறோம், ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோன்றது பெருமையான விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.